ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர் பிளாக்ஸை நம்ம லைவ்ல ஒரு மார்க்கெட்ஸில் எப்படி ட்ரா பண்ண போகிறோம் வித் ப்ராக்டிக்கலோட தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச இது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இது 30 ஜூன் அன்னைக்கான டேட்டா. ஸோ 30 ஜூன் 2026 அன்னைக்கு டே மார்க்கெட் நம்மளுக்கு நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. அந்த டேவோட மார்க்கெட்ஸ் நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ண போகிறோம், அன்னைக்கு டேவோட ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு, அன்னைக்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு, என்னென்ன வேலை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் வாட் இஸ் த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர், இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக பார்க்கலாம். அண்ட் இதுக்கு முன்னாடி இது லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்ஸோடைய வீடியோஸ், ஆர்டர் பிளாக்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். நம்ம ரேண்டமாக எடுத்த உடனே நம்ம டைரெக்டாக ஆர்டர் பிளாக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ்? நம்மளோட ஸ்ட்ரக்சர் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும்? ஸோ ரீசன், த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அகெயின் ஒன் மோர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இன்னொன்று, நான் மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குது அண்ட் இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறது 5 மினிட்ஸோ இல்லை 15 மினிட்ஸோ கிடையாது, 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நான் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்கமிங் வீடியோஸ் நான் ஃபியூச்சர்ஸில் கண்டிப்பாக நிறைய மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணுறதுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ரீசெண்டாக இருக்கிற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், நம்ம ரீசெண்டாக இருக்கிற லோ பிரேக் பண்ணால் அன்னைக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் கேப் அப் நடந்திருக்காங்க. கேப் அப் நடந்திருந்து ஆஃப்டர் நல்ல ஒரு டிராஸ்டிக்கான ஒரு கண்டினியூஸ் ஃபால் நடந்திருக்கு. ஆஃப்டர் இந்த கண்டினியூஸான ஃபால் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.